ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டுடே என்ன எடுத்து வந்திருக்கோம்னே கொஞ்சம் சிரிப்பாகிற மாதிரி கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்து வந்திருக்கேன். வாங்க நம்ம அந்த ரீல்ஸை பார்த்து நீங்கள் சிரிங்க. சிரிப்பாதான் இல்லையான்னு சொல்லிட்டாச்சு போங்கப்பா. அடுத்த வீடியோ போட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிரிப்பு வரலன்னா நான் அடுத்தது மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். ஏண்டா 4 வருஷமா வளர்க்க ஒரு சட்டை கூட முடி தெரியல. ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. வேலைன்னா இங்க இல்லடா, கிளம்பா. வீட்டுல ரொம்ப கஷ்டம், ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. அப்படியே தம்பி, இந்த சட்டையை வித்து கூட உனக்கு வேலை கொடுத்துறேன். சரிண்ணே வாங்கினேன். இப்போ உள்ள மாடல்ல சட்டை எடுத்து போட்டுங்க. சரிண்ணே. இது இப்போ வந்த மாடல்ண்ணே. அண்ணா இது நியூ மாடல்ண்ணே. இந்த சட்டை எடுத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஃப்ரீண்ணே. ஃப்ரீயா? ஏன் அப்ப பேக் பண்ணிருக்கேனே. அண்ணே அண்ணன் ஒரு 300 வாங்கிக்கோங்க. ஏய், உங்க அப்பா வீட்டு கடை யாராவது பேண்ட ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க? நான் ஒண்ணும் உங்க கடை பேண்ட் கொடுக்கலாம். இங்க பாருங்கண்ணே, நான் என் பேண்ட் கொடுத்துருக்கேன். என்னடா இது ட்விஸ்ட்டு? அண்ணே நான் உன் கடை பேண்ட் கொடுக்கலண்ணே, என் பேண்ட்டை கொடுத்துருக்கேண்ணே. ஏழை மரண காமெடியில் இது. ஐயோ எப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறாங்க. இதுக்குன்னே உட்காந்து யோசிப்பாங்களா? நம்மளுக்கு காமெடி வர மாட்டேங்குது. எப்படி உட்காந்து யோசிக்கிறாங்க? நல்லா இருந்துச்சுலே, சூப்பராக இருந்துச்சுல. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். எவ்வா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஏடாமடா பாஸ் ஆயிருவியா? எப்பா பாஸ் ஆயிரும்பா. எப்பா பேக்குள்ள அந்த புக்க காணும்பா. இனிமே இருக்கிற உன புக்கு நீதான் படிச்சு முடிச்சல. புக் எங்கே வச்சிருக்க? புக்கா? ஓ தமிழ் எக்ஸாம் ஒண்ணு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 எக்ஸாம் இருக்கியா? நான் எதை வச்சியா படிப்பேன்? அவனே அம்மா கிட்ட பட்டம் சொல்லிடாரா, பக்கத்து வீட்டுக்கார பையன்ட்ட புக் வாங்கி தர்றா. ஐயோ அவன் ஒன்னா படிக்கிறாயா? வேற லெவல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பையன்ட்ட வாங்கி படிக்கலையா? எப்பா அவன் ஒன்னா படிக்கிறான். இது வேற லெவல்ல காமெடி. வழி படிக்கல, சிரிச்சு சிரிச்சு சத்தியமா இருக்கு. வேற லெவல் காமெடி இல்லை. நெக்ஸ்ட் ரீல் பார்க்கலாம். எவன்ல இது? அதுல போய் உட்காந்து மாட்டிக்கிச்சு. வீடியோல இருக்கானா இல்லையால? ஐயோ எப்படில கரெக்டா? ஐயோ அது எப்படி வலிக்கு தெரியுமாம்ல? அந்த வலி அனுபவிச்சனுக்கு தான் தெரியும். அந்த வலி பேருப்பட்ட வலி தெரியுமால? அது இது ஒரு காமெடி எடுத்து போட்டிருக்கீங்க, பார்க்க காமெடியா இருக்கு. பட் அவனுக்கு எவ்வளவு வலி வலிச்சிருக்கும் எனக்கு தான் தோணுது. சரி விடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான்? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான். அப்புறம் இழிச்சவாய் கூ இவன் தானு சோதிச்சுக்கிட்டே இருப்பான். நான் வேற ஏதாவது நல்லதான் சொல்ல வரான்னு பார்த்தா நல்ல ஆண்டவன் சோதிப்பான். அப்புறம் என்ன இழிச்சவாய் இவன் தானு சோதிச்சுக்கிட்டே இருப்பான். வேற லெவல்ல. உண்மைதான், இது உண்மைதான் நடக்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க, சோதிச்சுக்கிட்டே தான் இருக்காது. தவிர ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கு அப்படியா? சொல்லிட்டு போங்க. சரி நெக்ஸ்ட் ரீல் பார்க்கலாம். டீ எவ்வளோண்ணே? 3 ரூபாய்க்கு இருக்கு, 12 ரூபாய்க்கு இருக்கியா? 3 ரூபா டீ 3 போடுங்க. சரியா? என்ன கலவர கிளாஸ் போறீங்க? 3 ரூபா டீனா கலவர கிளாஸ்ல போடணும். 12 ரூபா டீனா கிளாஸ் கழுவி போடணும். இப்போ 3 ரூபா டீல 2 போடுங்க, 12 ரூபா டீல 1 போடுங்க. தம்பி இது 12 ரூபா டீ, 3 ரூபா டீ. அதுக்கா
ஸ்பெஷல்டிடா. கடைசியா இந்த ஒரு வாட்ச் சொன்னா பாருங்க மச்சான் ஸ்பெஷல்டிடா. அங்கேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓச்சில் வாங்கி தரதே மாரி இல்லை ஸ்பெஷல்டி வேறு வாங்கி தரோம். வேறு லெவலில் காமெடி இது நல்லா இருந்துச்சுல. சரி அடுத்த ரீல் பார்ப்போமா? ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணாம எனக்கு தூக்கமே வராது. எங்க டோர் எப்படா சொல்லுற பாத்துறா தம்பி ப்ரோ என்னாச்சு ப்ரோ உனக்கு? லூஸ்கு அவன்டா பாத்தியா ப்ரோ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா கூட தப்பு ப்ரோ. ஹெல்ப் பண்றவங்களே ஹெல்மெட் மேல அடிக்கிறான் ப்ரோ அவன். கரெக்டாக லாஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணீங்களா? ஹெல்ப் பண்ணோன்னே ஹெல்மெட்டால் அடிக்கிறான் ப்ரோ. அவன் கீழே வந்து எந்திரிச்சோன்னு யாரு தள்ளி விட்டா ஒன்றும் தெரியாம அவனை கூட அடிக்கான். பாவம் ஹெல்ப் பண்ண வந்ததான் இப்போ அடி வாங்குறான். சரி அடுத்த காமெடி ஏதாவது பார்ப்போமா? வாடா வாடா வாடா. சொல்லுங்க சொல்லுங்க. என்னண்ணே கண்டா அங்க உங்க அப்பன் கீழே விழுந்து கிடக்கா, நீ இங்க நேரம் ஓடி பிடிச்சு வந்துட்டு இருக்க. பேந்த முடிக்க போய் தூக்குடா. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. குப்பர் வந்ததுனால யாருன்னு தெரியலையா? ஓலை தூக்கிட்டு ஓடுறான் வேறு. இல்லை அது உங்க அப்பா ஐயோ ஓடுறான். இது வேற லெவலில் காமெடி. சரி நெக்ஸ்ட் ரீல் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பெயர் வைப்பீங்க? சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பெயர் வைப்பீங்க படத்துக்கு? அதுக்கு இவங்கள என்னென்ன சொல்கிறாங்க? நானும் என் தற்குறிய நண்பனும். அப்போ கூட ஃப்ரெண்டு விட மாட்டான் பாருங்க. அவன் லைஃப்பில் ஒரு அவன் லைஃப் நாசம் பண்ணது ஃப்ரெண்டாக பண்ணுவான். அது நல்லா இருந்த நானும் நாசமாக்க வந்த லோனும். பாருடி யாரா நல்லா இருந்த நானும் நாசமாக்க வந்த லோனும். உண்மைதான். நல்லா தான் இருக்கேன் நானும். இந்த லோன் வந்து தான் நம்ம நாசமாக்குது. நல்லா இருக்கு. அடுத்தது காதலர் தினத்தில் பிறந்தேன், காதலை தேடி அலைந்தேன். அவனா பிப்ரவரி 14 அன்னைக்கு பிறந்திருக்கான். அதான் சரி. அதுக்கப்புறம் வீட்டு லோனும் நடுத்தெருவில் நானும் என் குடும்பமும். எப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஐயா வேற லெவலில் இருக்கிற. வீட்டு லோனும் நடுத்தெருவில் நானும் என் குடும்பமும். உண்மைதான வேற லெவலில் யோசிக்கிறீங்க. அவசரத்துக்கு கொடுக்கறது லோனு, லோனு அலைகிறது நானு. எப்படிதா அவசரத்துக்கு லோன் வாங்கிட்டோம், அந்த லோனை கட்டுறதுக்கு லோன் வெளியில் அலையிறோம். வேற லெவலில் போட்டுருங்க. அது 3 முடிச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யாருன்னா இவன் 3 முடிச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கல்யாணம் ஆனவனம் போட்டிருக்கான். ஓகே இன்னைக்கான போர்ஷன் ஓவர். சிரிப்பு வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு போங்கப்பா. சிரிப்பு வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு போங்கப்பா. அடுத்த வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும். ஓகே டாட்டா பாய். உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். டாட்டா பாய்.